காலையிலே 10 மணிக்கு என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வைஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஆனால் போகும்போது சார்ஜரை கொடுக்காம போயிட்டாங்க நண்பர்களே. என்னோட மொபைல் ஐஃபோன் 12 மினி 256 GB வேரியன்ட். லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன 15 சீரிஸ் 16 சீரிஸ்ல மட்டும்தான் டைப் சி போர்ட் வரும். என்னோட இந்த பழைய டிவைஸ்லயும் லைட்னிங் போர்ட் தான் வரும். இப்போ ஒரு வாரமா அடிக்கிற வெயிலுக்கு வெளியவே வர முடியல நண்பர்களே. அப்ப வெயிலே வேலை பார்க்கறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு நேரம் தேடி நேரத்தை நீங்க அப்பவே வந்து வாங்கிட்டு போயிருக்கலாம். அப்ப அந்த இன்னொரு கேபிள் எங்க போச்சு? சாடுங்க, நீங்க தான் வீட்ல போட்டுருக்கீங்க. அங்கதான் இருக்கும். அக்கா கேபிள் மாத்தி போட்டனே அவர்க்கா. அதெல்லாம் உங்களுக்கு உருவி தந்துட்டேன். வந்து தேடிதான். இந்த லுக்குக்கு மீனிங் என்ன தெரியுமா? நீங்க தொலைப்பீங்களா, நாங்க தேடி தரணுமோ? ஒரு வழியா சார்ஜ் போட்டாச்சு நண்பர்களே. இதுக்கப்புறம் மிச்சம் ஒரு வேலை தான் இருக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துறது. நிறைய பேர் இந்த பக்கெட்டோட ஊத்தாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. பின்ன எப்படி ஊத்துறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு டவுட், அதனால தான் கேட்கறேன். இந்த மக்கு இருக்கு தெரியுமா, செடிக்கு தண்ணி ஊத்துறது. அதுல ஊத்துனாலும் சரி, பக்கெட்ல ஊத்துனாலும் சரி, தண்ணி தானே ஊத்துறோம். என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது? வீட்டு வாசல்லே படுத்திருக்குது தாய் பூனையும் தகப்பன் பூனையும். தகப்பன் இங்க இருக்கிறாரு, தாயும் இங்கதான் இருக்காங்க. அப்ப குட்டி எங்க? சரி, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மீன் தொட்டியில கொஞ்சம் தண்ணி டாப் அப் பண்ண வேண்டிய இருந்துச்சு. சார்ஜரை வாங்கிட்டு வந்தேன், சார்ஜ் போட்டேன், சாப்பிட்டேன், செடிக்கு தண்ணி ஊற்றினேன், குளித்தேன், அப்புறம் மீனுக்கு தண்ணி டாப்அப் பண்ணேன். அந்த நேரத்தில் எனக்கு யார்கிட்ட ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். அப்போ சார்ஜரை எங்கேயோ கொண்டு கழட்டி வச்சிட்டேன். மறுபடியும் சார்ஜரை காணோம். தேடி தேடி மண்டையே வெடிச்சிரும் போல. டென்ஷனோட அப்படியே திரும்பி பார்த்தனா பிசி மானிட்டருக்கு பின்னாடி சார்ஜரை கழட்டி வச்சிருந்திருக்கேன். உண்மையாவே நான் தற்கொலை தான் போல. சரி நண்பர்களே, 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். மேலும் இது போன்ற இயல்பான வாழ்வியல் பிளாக்ஸ் பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.